அனைவருக்கும் வணக்கம். எஸ்கே அகாடமியின் சார்பாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஹவு டு ப்ரிப்பேர் யூஜி டிஆர்பி ஜுவாலஜி அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துருங்க, சரிங்களா? அடுத்து இந்த வீடியோ காணொலி பதிவு எதுக்கு அப்படின்னா, எல்லாருமே கால் பண்ணி என்கிட்ட கேட்குற ஒரே பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா, யூஜி டிஆர்பி ஜுவாலஜிக்கு தமிழ் மீடியம் மெட்டீரியல் இருக்கா சார்னு கேட்குறீங்க. இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கும்போது கூட எனக்கு ஒரு 4 கால் வந்துட்டு, இது வந்து என்னோடய 5வது ரெக்கார்டர். அதாவது குறைஞ்சது 4 கால் பேசிட்டு தான் திரும்ப மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ரெக்கார்டு அந்த வீடியோலாம் கட் பண்ணிவிட்டு திரும்ப முதல்ல என்ன செய்கிறேன், ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் தேடி நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, பயணம் பண்ண தேவையில்லை. உங்கள் பயணம் வந்து முடிவு அடையுது. உங்களுடைய பயணம் என்ன பண்ணுது அப்படின்னா, மெட்டீரியல் தேடி அலைய தேவையில்லை, பயணம் முடிவடையுது. உங்களுடைய பயணம் எதுவுமே என்ன நோக்கி போகுது அப்படின்னா, வெற்றியை நோக்கி போகுது. ஏன்னா மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்குதுமே, மெட்டீரியல் உங்கள் கையில் வந்தாச்சு. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் போகணும். நம்ம தமிழ்நாடு தமிழ் மின் நூலகம் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போகணும். அதாவது தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி .in அப்படின்னு நீங்கள் .in பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு வரும். அந்த வெப்சைட் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தமிழ் மீடியம் மெட்டீரியல் எல்லாமே இதில் என்ன இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணுறீங்க, ப்ராப்பராக என்ன பண்ணுறீங்க, மெட்டீரியல் மேக் பண்ணுறீங்க, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கிறீங்க, பாஸ் பண்ணுறீங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறீங்க, வேலைக்கு போகிறீங்க. இந்த டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சர்ச் பாரில் போய்ட்டு நூல்னு கொடுத்துருக்கேன், தலைப்பில் வந்து விலங்கியல்னு கொடுத்துருக்கேன். தேடல் தொட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த புத்தகம் வந்துருந்துச்சு. என்ன புத்தகம் வந்துருந்துச்சு அப்படின்னா, அண்ணாமலை எழுதிய புத்தகம், சரிங்களா? அந்த ஆசிரியர் எழுதிய புத்தகம்னு வந்துருந்துச்சு. அந்த புத்தகத்துக்கு கீழே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, புதுமுக வகுப்பு கணிதம். அதாவது கணிதம் தமிழில் தேடிக்கிட்டு இருக்க மெட்டீரியல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இருக்குங்க. வரலாறுக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் புவியியலுக்கும் இருக்குது, வேதியியல் அதாவது கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு தமிழ் மீடியம் மெட்டீரியல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தேடினீங்க, அவங்களுக்கு என்ன இருக்குது, இதில் புக்ஸ் இருக்குது. இப்படியே நம்ம ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா விலங்கியல், மரபியல், பாம்புகள் இருக்குது, பரிணாமம் இருக்குது, தட்டைப்புழுக்கள் இருக்குது, சரிங்களா? கருவியல் இருக்குது, முதுகுநான் உள்ளவை கார்டேட்ஸ் இருக்குது, நுண்ணுயிரியல் இருக்குது. நீங்கள் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் யூனிட் 1 மட்டும் என்ன பண்ணுங்கள், இன்வெர்டிபிரேட் வந்து 11th 12th புக்கு படிச்சுக்கோங்க. 11th 12th புக் படிச்சுட்டு மிச்சம் இருக்குது நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணலாம். இதில் உங்களுக்கு எல்லா புக்குமே இருக்குது, நீங்கள் தேடிக்கலாம். புதுமுக வகுப்பு கணிதம் இருக்குது, உங்களுக்கு கணிதம் இருக்குது, விலங்கியல் இருக்குது, விலங்கியல் இருக்குது, வேதியியல் தேவையானவங்களுக்கு வேதியியல் இருக்குது. ஏங்க எல்லா புக்கும் இருக்குங்க இதில். நீங்கள் தமிழ் புக்கு தேடி நீங்கள் பயணம் பண்ணுறீங்க. உங்கள் பயணத்தை நான் இதோட முட்டுக்கட்டை போட்டு நிப்பாட்டுறேன், டோல்கேட் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். மெட்டீரியலை தேடி அலைஞ்சது போதும் இருக்குது, சரிங்க? நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த புக்கு முதுகுத்தண்டு உள்ளவை பார்ட் 2, அதாவது பட்டப்படிப்புக்குரியது. ஆசிரியர் திருமதி கிருஷ்ணவேணி நாராயணன், பேராசிரியர் விலங்கியல் துறை, அரசினர் மகளிர் கல்லூரி, வடசென்னை. அந்த பொருளடக்கம் எடுத்து பாருங்கள். அதாவது கண்டென்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு இப்போ பிஜிஎன் இருக்குது, கிளாஸ் பேர்ட்ஸ், அதாவது ஏவிஸ் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம இதில் ஏவிஸ் இருக்கா, இருக்குது. இது எல்லாமே நம்மளோட இதில் கவர் ஆகுதான்னு பார்க்கணும். பேர்ட்ஸ் மைக்ரேஷன், அடாப்டேஷன் ஆஃப் பேர்ட்ஸ் ஆஃப் ஃப்ளைட், மேபல்ஸ், எல்லாமே என்ன பண்ணுது, எல்லாமே கவர் ஆகுது. நம்மளோட யூனிட்டில் என்ன செய்யுது, எல்லாமே கவர் ஆகுது. நீங்கள் இனிமேல் புத்தகத்தை தேடி அலைய தேவையில்லை. உங்களுடைய பயணம் இன்றைக்கி என்ன பண்ணுது, முடிவுக்கு வருது. புத்தகத்தை தேடிய பயணம் இன்று நிறைவு பெறுது. இனிமேல் உங்களுடைய பயணம் வந்து வெற்றியை நோக்கி தான் இருக்கணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் மெட்டீரியல் தேடி பயணம் பண்ணிகிட்ருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க பயணத்தை நிப்பாட்டுங்க, சரிங்களா? பயணம் பண்ணது போதும், படிக்க ஆரம்பிக்கட்டும். நன்றி, வணக்கம்.